வேண்டும் என்று வலியுறுத்துகிற மாநாடாக அந்த மாநாடு அமையும். கள்ளக்குறிச்சி அருகே இந்த மாநாட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நடத்த இருக்கிறோம். இந்த மாநாட்டையொட்டி தமிழகம் தழுவிய அளவில் நான் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறேன். கட்சி சார்பற்ற ஜனநாயக சக்திகள் மதுவை ஒழிப்பதற்கும் போதைப் பொருட்களை ஒழிப்பதற்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிற அமைப்புகள் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து தொடர் பரப்புரையில் ஈடுபட இருக்கிறோம். இந்த மாநாட்டுக்கு அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் ஆதரவு நல்கிட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன். அமெரிக்க பயணம் மேற்கொள்ள இருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களின் பயணம் வெற்றிகரமாக அமைய வேண்டும். அவருடைய பயணத்தின் நோக்கம் தொழில் முதலீட்டு நிறுவனங்களை சந்திக்கவிருக்கிற அந்த சந்திப்பு வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. பிரதமர் முதல்வர் வந்து வெளிநாடுறதுனால ஒரு இடைக்கால ஒரு முதல்வர் அது துரைமுருகன் மாதிரி மூத்தவர் நினைக்கிறீங்களும் இப்போ சீமான் போன்றவங்க பேசுகிறாங்க. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? பதினைந்து நாள் பயணம் மேற்கொள்கிறார். இந்த 15 நாட்களில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிர்வாகத்தை கவனித்துக் கொள்ளுகிற அளவுக்கான தொலைத்தொடர்பு வசதிகள் பெருகியுள்ள காலம் இது. எனவே இது சம்பந்தமில்லாத ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. திமுகவை சீண்டி பார்க்கிற ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. அவ்வளவுதான். இதில் கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை. ஆனால் இப்போ மது விலக்கு வேணும்னு கேட்குறீங்க, தேசிய கொள்கையா? அதுக்கு மாற்று வந்து வேணும், இந்த கல்வி மாதிரி இருக்குது வேணும்னு நினைக்கிறீங்களா? இதில் முழுக்க மதுங்கிறத இருக்கக்கூடாது. அரசமைப்பு சட்டத்தில் வழிகாட்டு நெறிமுறைகள் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் பகுதியில்